ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும்போது மனமகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். இன்று மனமகிழ்ச்சியாய் கர்த்தரை ஆராதிக்கும்படி எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஹல்லேலூயா. சிரித்த முகமாய் வருவார், சிரித்த முகமாய் வருவார். கேட்டதை வேண்டியதெல்லாம் தருவாருன்னு சொல்லி கேட்டதெல்லாம். அதே போல இந்த செய்தியை நீங்க சிரித்த முகமாய் கேட்கணும். என்ன சத்தத்தை சிரித்த முகமாய் இந்த செய்தியை நீங்க கேட்கணும். ஏனென்றால் இது ஒரு நீண்ட பிரசங்கம், இது ஒரு பைபிள் ஸ்டடி. இது இப்போ வேறு ஒரு திருச்சபையில் ஒரு பைபிள் ஸ்டடியாகவே எடுத்தோம். இது 1.5 மணி நேரம் நல்ல ஒரு பைபிள் ஸ்டடி டீச்சிங். ஆனாலும் நேரத்திற்குள்ளே முடிப்பதற்கு கர்த்தர் எனக்கு ஞானத்தையும் அதை பொறுமையாய் கேட்பதற்கு உங்களுக்கு கிருபையும் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். கிருபையுள்ள தகப்பனே, பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே, அநேக பரிசுத்தவான்கள் வந்து தேவனே ஊழியத்தை செய்த இந்த பலிபீடத்தின் மேலே அர்ப்பனாகிய என்னையும் ஆண்டவரை கூட்டி சேர்த்து தேவனை தகுதிப்படுத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது உம்மால் பெற்ற ஊழியம். இதை கிருபையாய் எங்களுக்கு வாய்க்க பண்ணின தேவனுக்கும் இந்த வாய்ப்பை அளித்த எங்கள் போதகருக்கும் சபை விசுவாசிகளுக்கும் ஆண்டவரே அப்பா நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. தேவனே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரியமாய் இருப்பதாக. வந்த ஒவ்வொருவரும் இந்த செய்தியினாலே தொடப்படுவார்களாக, உணர்த்தப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கடந்து செல்வாராக. எல்லா துதிகன மகிமை ஸ்தோத்திரங்களை ஒருவருக்கே தருகிறேன் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. ஹல்லேலூயா. நம்ம எடுத்து வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாளிலே தெபோராலும் அபினோகாமின் குமாரன் பாராகும் பாடினதாவது. அந்நாளிலே தெபோராலும் அபினோகாமின் குமாரனுமாகிய பாராக் பாடின பாடலாவது. அந்நாளிலே, அந்நாளிலே என்று வந்தால் நம்ம கேள்வி கேட்க வேண்டியது எந்நாளிலே, எப்பொழுது இது நடந்தது? எந்நாளிலே. எந்நாளிலே என்று சொன்னால் ஒரு கானானின் ராஜாவாகிய யாபீனோடே தேவ ஜனங்களுக்கு ஒரு யுத்தம் உண்டாயிருந்தது. அந்த யுத்தத்திலே ஆண்டவர் தேவ ஜனங்களை அந்த யுத்தத்திற்கு பாராக்கின் தலைமையிலே தெபோரால் அந்த யுத்தத்திற்கு செல்லும்படி அவர்களை பணிக்கிறார்கள். அந்த யுத்தத்திலே தேவ ஜனங்கள் போகிறார்கள். இந்த யுத்தம் துவங்குவதற்கு முன்பதாகவே ஒரு வெற்றி நியமிக்கப்பட்டிருந்த ஒரு யுத்தமாய் இருந்தது. அந்த வசனங்களை நாம் வாசித்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். அதே முந்தின அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. சிசேரா 900 இருப்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய ஆரோ சேத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். சத்துருவானவன் 900 இருப்பு ரதங்களோடு தேவ ஜனங்களை எதிர்ப்பதற்காக அந்த கீசோன் பள்ளத்தாக்கிலே இறங்கி வருகிறான். ஆனால் இதற்கு முன்பதாகவே கர்த்தர் அங்கே ஒரு வெற்றியை கட்டளையிட்டு இருந்தார். வாசிங்க 7ஆம் வசனம் அதே அதிகாரத்தில். நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு இழுத்து ஆனால் அங்கே போடப்பட்டிருக்கிறது பள்ளத்தாக்கிலே அவன் வரவழைத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் வரவழைப்பதற்கு முன்பதாகவே ஆவியானவர் அவனை வர இழுத்து கொண்டு வந்தார். வரவழைக்கவில்லை, வர இழுத்து கொண்டு வந்தார். இதே போலதான் கல்வாரி சிலுவையிலையும் கர்த்தர் சாத்தானை இழுத்து சிலுவையிலே நம் காலின் கீழே போட்டு நசுக்கி இருக்கிறார். அந்த நிச்சயம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஓகே, இந்த பாடல் வேதாகமத்திலே அநேக பாடல்கள் பாடப்பட்டிருக்கிறது. பிரதானமாக 4 பாடல்களை சொல்லலாம். ஒன்று, பார்வோனையும் அவன் சேனையையும் செங்கடல் மூழ்கடித்த போது இஸ்ரவேல் ஜனங்களும் மிரியாமும்
அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட போது அவர்கள் பாடின பாடல் முதலாவது பாடல். இரண்டாவது பாடல் இந்த நம்ம தியானிக்க போகிற இந்த தெபொராளும் அபினோகமின் குமாரனாகிய பாராக்கும் பாடின பாடல். மூன்றாவது கர்த்தர் தாவீதை அவன் சத்துருக்களுக்கெல்லாம் விடுவித்த போது தாவீது பாடின பாடல். நான்காவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே ஆட்டுக்குட்டியானவர் முத்தரிக்கப்பட்ட புஸ்தகத்தை வாசித்த போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தூப கலசத்தையும் தங்கள் சுரமண்டலங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக வணக்கமாய் விழுந்து பாடின புதிய பாடல். இந்த 4 பாடல்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த பாடல் எந்த வகையில் வித்தியாசம் என்று சொன்னால், அந்த 4 பாடல்களும் தேவனை மகிமைப்படுத்தி மாத்திரமே பாடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பாடல் தெபொராள் பாடலை துவங்குகிறார், இடையிலே ஆவியானவர் அந்த பாடலுடைய போக்கையே திருப்பி இந்த பாடலின் மூலமாய் இக்காலத்து சபைகளுக்கு கர்த்தர் சில வார்த்தைகளை சொல்ல ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் கேட்க ஆர்வமா இருக்குங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக இந்த பாடலை ஆரம்பிக்கும் போது அவர்கள் பாடிக்கொண்டே வருகிறார்கள். பாடிக்கொண்டு வரும்போதே 12ஆம் வசனத்திலே ஆவியானவர் இந்த பாடலின் போக்கை மாற்றுகிறதை நம்மால் காண முடியும். 12ஆம் வசனத்தை வாசி. விழி விழி தெபொராளே, விழி விழி தெபொராளே, விழி 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 பாட்டு பாடு, பாட்டு பாடு, பாராக்கே எழும்பு, எழும்பு, அபினோகாமின் குமாரனே உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ, சிறையாக்கி கொண்டு போ. இது கர்த்தருடைய வார்த்தை, தெபொராளின் பாடல் அல்ல. அந்த பாடலோடே கூட ஆவியானவர் தெபொராளை சொல்ல, விழித்துக்கொள், சொல்ல வேண்டிய காரியங்களை திட்டமாய் சொல்லு என்று சொன்னபோது அதற்கு பிற்பாடு நடந்த சம்பவங்களை தான் நாம் தியானிக்க போகிறோம். இது ஒவ்வொரு கோத்திரமாக நாம் பார்க்க போகிறோம். ஒரு ஆவிக்குரிய யுத்தத்திலே இந்த தேவ ஜனங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. இந்த காலத்திலேயும் நாம் ஆவிக்குரிய யுத்தத்திலே இருக்கிறோம். தேவ ஜனங்களாகிய நாம், சபையாகிய நாம் எப்படி அந்த யுத்தத்திற்கு நாம் முகம் கொடுக்கிறோம், எப்படி அந்த யுத்தத்திற்கு நாம் பங்களிப்பை தருகிறோம் என்பதை தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக 14ஆம் வசனத்திலிருந்து நாம் துவங்க போகிறோம். 14ஆம் வசனம். அமலேக்குக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் எப்பிராயீமில் இருந்து துளிர்த்தது. முதலாவது ஜாதி எப்பிராயீம். இந்த யுத்தத்தில் எப்பிராயீம் முதலாவது பேர். எப்பிராயீம் பேர். எப்பிராயீம் என்றால் ரெட்டிப்பான கனி தருகிறவன் என்று அர்த்தமாம். டபுள் ஃப்ரூட்ஃபுல். யாக்கோபு தன்னுடைய 12 குமாரர்களை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாகவே தன்னுடைய பேரனாகிய எப்பிராயீமுக்கு அந்த முதல் ஆசீர்வாதங்களை தருகிறார். யோசேப்பை அழைத்து தன்னுடைய 2 குமாரரையும் அழைத்து கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்த போது யோசேப்பு என்ன பண்றாருன்னா, தகப்பனுடைய வலதுகை இந்த மனாசே மேலையும் இடதுகை எப்பிராயீம் மேலையும் அமர வேண்டும் என்று சொல்லி அப்படி ஆப்போசிட்ல கொண்டு வந்து நிப்பாட்டுகிறார். நிப்பாட்டின போது இந்த யாக்கோபு என்ன செய்கிறார் என்று எல்லாருக்கும் தெரியும். இந்த கரங்களை வலது பக்கம் வைக்க வேண்டிய கரத்தை கொண்டு போய் இடது பக்கத்தில் வச்சுட்டு, இடது பக்கம் வைக்க வேண்டிய கரத்தை வலது கையில வைத்து இவ்வண்ணமாய் ஆசீர்வதிக்கிறார். இப்படி ஆசீர்வதிக்கும் போது என்ன ஃபார்மேஷன் வருது? சிலுவையின் ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளுக்கு சிலுவையின் மூலமாகத்தான் அனைத்து ஆசீர்வாதங்களும் வருகிறது. அவர் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசு கிறிஸ்துவை நமக்காய் தந்தருளினவர். அவரோடே கூட பாஸ்டர் இதை பற்றி ஒரு மெசேஜ் எடுத்திருக்காங்க. இயேசுவோடு கூட வருகிற ஆசீர்வாதங்கள் தான், சிலுவையினாலே வருகிற ஆசீர்வாதங்கள் தான் ஆசீர்வாதமே தவிர வேறு உலகத்தினால் நமக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் நன்மையும் உண்டாயிருக்காது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறதா. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன். இரண்டாவதாக அதை பார்க்கும்போது அவன் இப்படி ஆசீர்வதிக்கும் போது அது யோசேப்புக்கு பிரியமில்லாது இருந்ததான். ஆதியாகமம் 48:17 வாசிங்க. தகப்பன் தன் வலது கையை எப்பிராயீமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியால் எப்பிராயீமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படி எடுத்து, என் தகப்பனே, அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். ஆமா, தகப்பனுக்கே இஷ்டம் இல்லை இப்ராஹிம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. மனாசே தான் மூத்த குமாரன், அவன் தான் முதலாவது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்.
எப்ராயிம் இளையகுமாரன், இவனுக்கு 2ஆம் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எப்ராயிம் ஆசீர்வதிக்கப்படுவதை தகப்பனே விரும்பவில்லை. ஆனாலும் யாக்கோபு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 19ஆம் வசனம் வாசிங்க. அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும். அவ்வளவுதான். அது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும், நான் பார்த்து எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும். தெரியும்னு சொன்ன யாக்கோபுக்கு பார்வை எப்படி தெரியுமா இருந்துச்சு? 10ஆம் வசனம் வாசிங்க. முதிர் வயதினால் இஸ்ரவேலின் கண்கள் மங்கலாய் இருந்தபடியால். கண்ணு தெரியாதவர் சொல்றாரு பாருங்க. கண்ணு தெரியாத யாக்கோபு சொல்றாரு, அது எனக்கு தெரியும், என் கையை எங்க வைக்கணும், யார் எங்க நிக்கிறான்னு தெரியும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், ஒரு கண் தெரியாத யாக்கோபே எப்ராயிமை ஆசீர்வதிக்க முடியும் என்றால், பூமி எங்கும் உலாவுகிற 7 கண்களை உடைய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்கள் தம்மை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் எந்த நிலையில இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எவ்வளவு பின் தள்ளப்பட்டு இருந்தாலும், எவ்வளவு பின்மாற்றத்திற்குள்ள இருந்தாலும், கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் வந்து அமருவதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, எப்ராயிமோட தலையின் மேலே யாக்கோபுடைய இடது கையோ அல்லது தன் தகப்பனாகிய யோசேப்பினுடைய இடது கையோ அமர கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை. நல்லா பாருங்க, அப்பாவும் கொண்டு வந்து ரைட்ல தான் கொண்டு வந்து நிப்பாட்டினாரு. ஆசீர்வதிக்கும் போது யாக்கோவும் தன் ரைட் ஹேண்டை தான் தலையில் வச்சாரு. எப்பயும் ஆண்டவர் நம்ம லெஃப்ட்ல வைக்க மாட்டாரு, எப்பயுமே ரைட்ல தான் கொண்டு போவார். நேர்வழியாய் நடத்துகிற தேவன், கர்த்தருடைய பராக்கிரமம் செய்யும் வலது கரம் நாம் எந்த நிலையிலே வைக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய சிரசின் மேல் வந்து தமரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இவ்விதமாய் விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட அந்த எப்ராயிமை குறித்து ஓசியா எழுதுகிறார். ஓசியா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, எப்ராயிம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியாய் இருக்கிறான். நேரம் கருதி நானே வசனத்தை வாசிக்கிறேன். நன்றாய் பழக்கப்பட்டவன், அந்த இடத்துல நம்ம வச்சுக்கோ. நன்றாய் பழக்கப்பட்டவன், நன்றாய் வசனங்களால் போதிக்கப்பட்டவன், நன்றாய் சத்தியங்களை அறிந்தவன், நல்ல பைபிள் காலேஜுக்கெல்லாம் போனவன், நல்ல கர்த்தருக்காய் ஊழியம் செய்தவன், நன்றாயிருந்த இந்த எப்ராயிம் நல்லா ஊழியம் செய்ய முடியும், நல்லா பிறரை தேற்றும்படியான வார்த்தைகளை சொல்ல முடியும். ஆனால் அந்த எப்ராயிமுக்கு ஒரு உபத்திரவம், ஒரு சோதனை, ஒரு பாடு என்று வந்த பிற்பாடு அவர் என்ன செய்து விட்டார் தெரியுமா? இதைத்தான் சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறார். சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தாவீது எப்படி எழுதுகிறார்? சங்கீதம் 78:9, ஆயுதம் அணிந்த வில் வீரராகிய எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். நன்கு பழக்கப்பட்டவன், நல்ல ட்ரைனிங் எடுத்தவன், சபைக்கு இத்தனை வருஷம் வர்றேன்னு சொல்றவங்க, நல்ல போதகரின் மூலமாக நல்ல வார்த்தைகளை கேட்டவங்க, நல்ல உங்களுக்கு நல்ல உபவாசம் பண்ணி நல்லா ஜெபித்தாங்க, நல்ல சத்தியங்களை தெரிந்து கொண்டவர்கள், ஒரு உபத்திரவம் என்று வரும்போது ஆயுதம் அணிந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் யுத்த நாளிலே முதுகை காட்டி ஓடி போனார்கள். புறமுதுகு காட்டி. நம்ம தமிழ் இலக்கியங்களே புறமுதுகு காட்டி ஓடி வரவங்கள அவங்க தாயே விரும்ப மாட்டாங்களாம். அப்படியே அவன் மரித்து போனாலும் அவன் முதுகில் ஒரு கோடு போடுவாங்களா கத்தி வச்சு. நாங்கள் டிஃபென்ஸில் இருந்ததுனால சொல்கிறேன், ஒரு ஃபோர் ஃப்ரண்ட்டில், ஒரு வார் ஃப்ரண்ட்டில் இருக்கும்போது அங்கே புறமுதுகு காட்டி போனால் அந்த யுத்தத்தில் இருக்கிற படை தளபதி கேப்டன் அவரை ஷூட் பண்ணி கொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு, அவன் தேச துரோகி என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் கிருபையாய் அந்த எப்ராஹிம் மேலே மனம் இறங்கி அவனுக்கு பிந்தைய நாட்களிலே பாராட்டின கிருபை மிக பெரியதாக இருந்தது. அந்த எப்ராஹிம் என்ன செய்தான் தெரியுமா? யோசுவா தேசங்களை பகிர்ந்து கொடுக்கும் போது அந்த எப்ராஹிமுக்கு ஒரு தேசத்தை கொடுக்கிறார். அதான் கானான் தேசம். அந்த கானான் தேசத்தில் இருந்தபோது கர்த்தருடைய கட்டளைக்கு மாறாக நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில எல்லாம் அங்கே இருக்கிற சத்துருக்களை எல்லாம் நீ நிர்மூலமாக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய கட்டளை. ஆனால் அதற்கு மாறாக இவர் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜாவை பகுதி கட்டுகிறவனாய் மாற்றி விட்டான். அவனோட கூட உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு அவனை பகுதி கட்டுகிறவனாய் மாற்றிவிட்டான். அது நிமித்தமாக என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த ஜனங்கள் பிற்பாடு பழுகி பெருகி
அவர்கள் 2 பொன் கன்று குட்டிகளை உண்டாக்கி ஒன்றை தானிலையும் மற்றொன்றை பெத்தேலிலும் வைத்து ஆராதிக்க தொடங்கி விட்டார்கள். அன்னைக்கு செஞ்ச காம்ப்ரமைஸ் இன்னைக்கு ஒரு விக்கிர ஆராதனைக்குள்ளாக வந்து அவர்களை நிறுத்திவிட்டது. பெத்தேல் என்பது எல்லாருக்கும் தெரியும், ஒரு விசேஷித்தமான ஸ்தலம். தாவீது அங்கே யாக்கோபு தேவதூதர்களை கண்ட இடம். எல் பெத்தேல் என்று சொல்லி அங்கே பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதித்த ஸ்தலம். அந்த இடத்தை ஒரு விக்கிர ஆராதனைக்குரிய ஒரு ஸ்தலமாய் மாற்றி போட்டான் இந்த எப்ராஹிம். நாம் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்ற ஜனங்களாக இருக்கலாம், ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கலாம், நல்ல உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்களாக இருக்கலாம், சபைக்கு ரெகுலராக வர்றவங்களா இருக்கலாம், அல்லது அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவராக இருக்கலாம், அல்லது திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். எப்படி ஜெபிப்பாங்க? ஆண்டவரே இந்த ஜனங்களை ரட்சியும், இந்த காரைக்குடி பட்டணத்தை ரட்சியும், இல்லை என்றால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடும். இப்போ பாஸ்டர் சொல்கிற மாதிரி தான் நானும் சொல்கிறேன். முதல்ல ஆண்டவர் கேட்பார், ஏய் முதல்ல ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் இருக்கா? இந்த உலகத்தின் அப்ரூவல், இந்த உலகத்தின் அங்கீகாரத்திற்காக அநேகர் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். சில சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் கல்வெட்டில் பேர் போட்டிருப்பாங்க, யார் யார் என்ன செஞ்சாங்க, யார் யார் ரோல் ஆஃப் ஹானரில் பேர் இருந்தாலும் சரி, இல்லை சர்ச்சோட கல்வெட்டில் பேர் இருக்கோ இல்லையோ, கர்த்தருடைய ஜீவ புஸ்தகத்திலே பெயர் இருக்கிறதா என்பதை தான் நம்ம காரியம், அதுவே காரியம். ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதும்போது அந்த முத்திரை போடப்பட்டவர்களின் பட்டியலிலே இந்த எப்ராஹிமுடைய பெயர் விடுபட்டு போனது, இந்த விக்கிர ஆராதனை நிமித்தமாக. தேங்க்யூ ஃபாதர். இந்த முத்திரை போடப்பட்டவர்களின் பட்டியலிலே எப்ராஹிமுடைய பெயர் விடுபட்டு போனது. இஸ்ரவேல் கோத்திரங்களிலே அநேக 12 கோத்திரங்களில் எல்லோரும் விக்கிர ஆராதனை செய்தார்கள், லேவியை தவிர. அந்த விக்கிர ஆராதனைக்காரர்கள் அத்தனை பேர் இருந்த போதும் ஏன் எப்ராஹிமை மாத்திரம் ஆண்டவர் தண்டிக்க வேண்டும்? ஏன் அவனுக்கு மட்டும் தண்டிக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், எப்ராஹிமே நீ மிகவும் என்னால் மிகவும் நேசிக்கப்பட்டவன். நேசிக்கப்பட்டவர்களை தான் நாம் சிற்றிப்போம் இல்லையா? இப்ராஹிமே நீ என்னால் மிகவும் நேசிக்கப்பட்டவன், நான் உன் கையை பிடித்து நடக்க பழக்குவித்தேன், உன் கையை பிடித்து நான் நடக்க பழக்குவித்தேன், உன்னை போரடிக்க விரும்பும் நல்ல கடாரியாய் நான் உருவாக்கி வைத்திருந்தேன், நீ கோதுமையை அறுத்து களஞ்சியத்திலே சேர்ப்பாய் என்று சொல்லி உன் பேரிலே நான் மிகுந்த ஆவலோடு வாஞ்சையாய் காத்திருந்தேன். விக்கிரகங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் என்ன என்று சொல்லி எப்ராஹிம் சொல்லுவான் என்று நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன். ஆனால் நீயோ விக்கிரகங்களோடு இசைந்து போனாய். அருமையான சபையே, இந்த உலகம் தருகிற அநித்தியமான காரியங்களுக்காய் நம்முடைய மேலான பரலோகம் தருகிற மேலான அந்த ஆசீர்வாதங்களை இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அதே நியாயாதிபதிகள் புஸ்தகம் அதே 5ஆம் அதிகாரம் அடுத்து வாசிக்கலாம். 14ஆம் வசனம். ஜனங்களுக்குள்ளே அமலேக்குக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் எப்ராஹிமிலிருந்து துளிர்த்தது, உன் ஜனங்களுக்குள்ளே பென்யமீன் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள். பென்யமீன் கோத்திரம், இரண்டாவது பென்யமீனின் மனுஷர். பென்யமீன் என்று சொன்னால் சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட், எனது வலது கரத்தின் குமாரன். அவன் பிறந்தபோது அவனுடைய தாய் ராகேல் அவனுக்கு என்னுடைய துக்கத்தின் குமாரன் என்று பெயரிட்டார்கள். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு அந்த 12 கோத்திரங்களுக்கும் ஆசீர்வாதத்தை தருகிற போது பென்யமீனை குறித்து இப்படி சொல்லுவார். அதை எடுத்து வாசிக்கிறீங்களா? 49ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பென்யமீன் பீறுகிற ஓநாய், காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றான். இரண்டாம் பகுதி அது ஒரு டீப் சப்ஜெக்ட், அதுக்குள்ள போக விரும்பல. முதலாவது காரியம், பென்யமீன் பீறுகிற ஓநாய். இந்த பென்யமீன் கோத்திரத்தை பற்றி நாம் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் அவர்களுடைய காரியங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பென்யமீன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்களின் தொகை 26,000 பேர். 26,000 பேரிலே 11,000 பேர் மிகுந்த வல்லமையுள்ள பராக்கிரமசாலிகள், போர் வீரர்கள். போர் என்று வந்துவிட்டால் அவர்கள் தோற்று போனதாய் சரித்திரமே கிடையாது. அவ்வளவு ஆக்ரோஷமானவர்கள்.
இவரை ஜெயிக்க யாராலே முடியாது. அதுலேயும் 700 பேர் இடது கை பழக்கம் உள்ளவர்கள், இடது கையிலே கவனை குறிப்பார்த்து எறியக்கூடியவர்கள். இப்போ நம்ம சொல்லணும்னா ஸ்னைப்பர்னு சொல்கிறோம்ல, ஸ்னைப்பர்ஸ் தெரியுமா? ஸ்னைப்பர்னா என்னன்னு? அப்படி அவ்வளோ தூரத்தில் இருக்க ஆளை இங்கேருந்து கரெக்டாக எய்ம் பண்ணி ஷூட் பண்ணுறவங்க, அதுதான் ஸ்னைப்பர். அதெல்லாம் இங்கேருந்து எடுத்தது தான் ஸ்னைப்பர்ஸ். 700 பேர் இருந்தாங்க. ஆனால் இந்த பென்யமீன் கோத்திரத்தார் தவறான காரியத்தில் உடன்பட்டு, அதாவது யுத்தம் என்று வந்துவிட்டால் எது சரி எது தப்பு, எதிரே நிற்கிற சகோதரனா இல்லை வேறு மனுஷனா, எதையுமே பற்றி யோசிக்க மாட்டாங்க. அப்படியே யுத்தத்துக்குள்ள வந்துடுவாங்க. ஒரு காரியத்திலே அங்கே கிபியா என்கிற ஒரு பகுதியிலே ஒரு ஆசாரியன் தன்னுடைய மறுமனையாட்டியோடு கூட அந்த இடத்துல ராத்தங்க வரும்போது, அந்த இடத்துல அந்த பேலியாளின் ஜனங்கள் எல்லாம் அந்த ஆசாரியனுடைய அந்த மனைவிக்கு அவலட்சணமானதை செய்து காலையிலே அவள் மரித்து போனாள். மரித்து போன பிற்பாடு அவளுடைய சரீரத்தை அந்த ஆசாரியன் 12 துண்டுகளாக வெட்டி 12 கோத்திரத்துக்கும் அனுப்புகிறார். அதை பார்த்த இஸ்ரவேலர்கள் எல்லாம் கொதிப்புண்டு எழுந்து இந்த காரியத்தை செய்தவன் யார் என்று கண்டுபிடித்த போது அது தங்களுடைய சகோதரர்களாகிய எப்ராஹிம் இந்த பென்யமீன் ஜனங்கள் என்று அறிந்து கொண்டு அவருடைய யுத்தத்திற்கு போனார்கள். ஆனால் இவங்க சும்மா விடுவாங்கல்ல, பீறுகிற ஓனாயாச்சே, 26,000 பேர் வச்சு அடித்து நிமித்திட்டான் எல்லாத்தையுமே. 3 நாள் யுத்தத்தில் தோத்துக்கிட்டே வந்தாங்க. கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு மன்றாடி கேட்டபோது 3ஆம் நாளிலே ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். இஸ்ரவேலிலே அங்கே ஒரு பெரிய ஒரு ஒரு அழிவு உண்டானது. பென்யமீன் கோத்திரமே இல்லாமல் போகும் வரை அளவு ஒரு பெரிய சங்காரம் உண்டானது. அங்கே பார்த்தீர்கள் என்றால் ஒரு 600 பேர் மாத்திரம்தான் மீதமாக இருந்தாங்களாம். பிற்பாடு அதே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எங்களுடைய கோத்திரத்திலே ஒன்று இல்லாமல் போய்விடுமே என்று சொல்லி அவர்களுக்கு இந்த புறஜாதிகளுக்குள்ளே அவர்களுக்கு பெண் கொடுத்தாள். ஏன்னா அந்த சம்பவத்தை செய்த பிற்பாடு இந்த பென்யமீன் கோத்திரம்னு சொன்னாலே இவனுக்கு யாரும் பெண் தரக்கூடாது, திருமணத்திற்கு பெண் தரக்கூடாது என்று சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு தீர்மானம் திட்டம் பண்ணி கொண்டார்கள். அதை மாறலை, பட் வேறு ஒரு பெண்களை அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். அதன் மூலமாய் அந்த எப்ராஹிமுடைய சந்ததி பெருகிற்று. இதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஒருபோதும் அநியாயத்திற்கு துணை போகக்கூடாது. நாம் ஆராதிக்கிற தேவன் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர். நாம் அநியாயம் செய்துவிட்டு தேவ சமூகத்திலே வந்து நாம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதில் வரும் என்று ஒருபோதும் நினைத்து ஏமாற வேண்டாம். அவர் நியாயத்தின் பக்கமாய் நிற்கிறவர். 2வது காரியம், ரைட் ஹேண்டட் சன். பென்யமீன் வலது கரத்தின் குமாரன், ஆனால் அவர்களுக்குள்ளும் இடது கை பழக்கம் உள்ள ஜனங்கள் இருந்தார்கள். டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் ஒரு காரியத்தில் வலது பக்கமாய் போ என்று சொன்னால் அதை மீறி இடது பக்கமாய் போய்விடக்கூடாது. நீ நினிவேக்கு போன்னு சொன்னா தர்ஷீஸுக்கு கப்பல் போயிடக்கூடாது. போக ஆயத்தமாயிருக்கிறீர்களா? ஓகே, பரவாயில்ல. கர்த்தரும் ஆயத்தமாயிருக்கிறார். அவர் ஒரு மீனை ஆயத்தம் பண்ணினாராம். நீங்க முடிவு பண்ணிக்கங்க, நினிவேக்கு போகணுமா இல்லை மீனுக்குள்ள போகணுமான்னு. கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தம் பண்ணினாராம். தவறான பாதைகளிலே செல்லுகிறவனை சரியான பாதைகளே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு கர்த்தர் யாரையும் பயன்படுத்துவார், எப்படியும் பயன்படுத்துவார். ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினார். அடுத்ததாக அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், பெண் தரக்கூடாது என்று சொல்லி அந்த பென்யமீன் புத்திரருக்கு இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து பெண் கொடுக்கவில்லை. ஆனால் பிற்காலத்தில் கர்த்தர் அந்த பீறுகிற ஓனாய, நாமெல்லாம் ஒரு காலத்தில் அப்படி தானே இருந்தோம், அடங்காதவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் இதெல்லாம் சொல்லும்போது அந்த இடத்துல நம்மளை தான் வச்சு பார்க்கணும். இசக்காரை பார்க்கக்கூடாது, பெஞ்சமீனை பார்க்கக்கூடாது, அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்க்கணும். அதுதான் சொல்லிக்கிட்டு கொண்டிருக்கேன். பென்யமீன் ஒரு காலத்தில் அடங்காதவர்களும் கீழ்ப்படியாதவர்களுமாய் நாம் இருந்தோமே, மணவாளன் இல்லாமல் இருந்தோமே. ஆனால் இப்பொழுதோ ஆண்டவர் சொல்லுகிறார், நித்திய விவாகத்திற்கென்று நான் உங்களை ஏற்படுத்தி கொண்டேன். உலகம் உங்களுக்கு மணவாட்டி கொடுக்குதோ இல்லையோ, கர்த்தர் சொல்லுகிறார், நீயே என் மணவாட்டி. ஹல்லேலூயா. இந்த பென்யமீன் கோத்திரத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செகண்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாங்க.
முதல் தரமான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கல. இப்படி ஒரு அவலட்சணமான காரியத்தை செய்ததுனால அவங்களுக்கு 2ஆம் குடிமகனுக்குரிய அந்த ப்ரிவிலேஜ் தான், செகண்டரி ட்ரீட்மெண்ட் தான். ஆனால் கர்த்தர் பார்த்தார், அந்த காரியங்களை அப்படியே தலைகீழாய் மாற்றி இஸ்ரவேலை ஆளப்போகிற முதல் ராஜா பென்யமீன் கோத்திரத்திலிருந்து எழும்பும்படி கர்த்தர் கிருபை செய்தார். சவுல் பென்யமீன் கோத்திரத்திலிருந்து ராஜாவானார். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், முக்கியமான காரியம் அதில் பென்யமீனை பற்றி பார்க்கும்போது, இஸ்ரவேல் இந்த இஸ்ரவேல் அவனுடைய குமாரர்களும் யோசேப்பு எகிப்திலே அடிமையாக இருந்தபோது, எகிப்திலே பிரதம மந்திரியாக இருந்தபோது பஞ்சம் பிழைப்பதற்காக அங்கே போகிறார்கள். அங்கே போகும்போது சகோதரன் என்று அறிந்து கொள்ளாமல் யோசேப்பினிடத்தில் போய் அந்த தானியங்களை வாங்கும்படி வருகிறார்கள். அப்பொழுது யோசேப்பு அவர்களை பிடித்து, அவங்க கொஞ்சம் விளையாட்டு காட்டுறாரு, அவரை பிடித்து கட்டுவித்து ஒரு வார்த்தையை சொல்லுவார். அந்த வார்த்தை தான் ஹைலைட். ஆதியாகமம் 42:14-15 வாசிங்க. யோசேப்பு அவர்களை நோக்கி, உங்களை வேவுக்காரர் என்று நான் சொன்னது சரி. உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தால் ஒழிய, உங்கள் இளைய சகோதரன் பென்யமீன் இங்கே வந்தால் ஒழிய நீங்கள் இங்கே இருந்து புறப்படுவது இல்லை என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன். உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தால் ஒழிய நீங்கள் இங்கே இருந்து புறப்படுவதில்லை. அதே போலதான், அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த காலகட்டத்திலே இயேசுவை எறியாமல், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ளாமல் அநேகர் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். சத்துருவானவன் தன்னுடைய சிறையிலே வைத்திருக்கிறான். பென்யமீன் புத்திரராகிய நீங்களும் நாங்களும் போனாதான் அவர்களுக்கு விடுதலையே உண்டாகும். போகாமல் இருந்தால் அவர்கள் எப்படி விடுவிக்கப்படுவார்கள்? இதுதான், உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தால் ஒழிய, நாம் போனால் ஒழிய அவர்களுக்கு மீட்பு கிடையாது, அவர்களுக்கு விடுதலை கிடையாது. வேறு ஒருவரும் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். ஊழியக்காரர்கள் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சத்தத்தை அமைஞ்ச. அடுத்ததாக 3வது கோத்திரம், இசக்காரின் பிரபுக்களும் தெபோராலோடே இருந்தார்கள். இசக்காரின் பிரபுக்கள். இசக்கார் என்று சொன்னால் பலன் உண்டு, அல்லது பரிசு உண்டு, அல்லது கிரயத்திற்கு கொல்லப்பட்டவன் என்று அர்த்தம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன். அவனை ஆசீர்வதிக்கும் போது யாக்கோபு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆதியாகம புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 49:15. அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிறவன் ஆனான். நாடு நல்லது என்று கண்டு சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்த்தான். இந்த எப்ராஹிமுடைய சுபாவம் என்ன தெரியுமா? எல்லாம் எனக்கு நிறைவா இருக்கணும், எல்லாம் வசதியா இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நான் நன்றாக இளைப்பாற வேண்டும். சிம்பிளா சொன்னா டென்ஷன் இல்லாம வாழணும். அதற்காக நான் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்குவேன், உலகத்தோடு எப்படியும் நான் இசைந்து போவேன். இதுதான் அவனுடைய விருப்பம். இந்த கானான் தேசத்தை சுதந்திரித்த போது இது யோசுவா இந்த இசக்கார் கோத்திரத்திற்கு நல்ல ஒரு செழிப்பான ஒரு இடத்தை தான் சுதந்திரமாய் கொடுத்தார். அதனால ஆரம்பத்துல இருந்தே அவன் செழிப்பு 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 என்று சொல்லி செழிப்பையே எதிர்பார்த்து கொண்டிருந்தவன். அது மாத்திரமல்ல, இந்த இசக்கார் கோத்திரத்து பிரபுக்கள் அவர்கள் விசேஷித்த அறிவு, புத்தி, ஞானம் அவர்களுக்கு இருந்ததாம். 1 நாளாகமம் 12:32. 1 நாளாகமம் 12:32. அவர்களுக்கு மற்ற கோத்திரத்திற்கு இல்லாத ஒரு விசேஷித்த அறிவு, ஞானம் இவைகளெல்லாம் இருந்தபடினாலே மற்ற கோத்திரத்தாருக்கு இவர்கள் சொல்லுகிற வார்த்தை கொஞ்சம் வெயிட் இருந்துச்சு. வாசிங்க. இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க, காலா காலத்திற்கு தகுந்த யோசனை சொல்லக்கூடிய தலைவர்கள் 200 பேரும் தலைவர்கள் இருந்தார்கள். 200 பேர். இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே. எல்லாம் பாருங்க, இவர்கள் வார்த்தைக்கு செவி, இவருடைய வார்த்தைக்கு அங்க வேல்யூ இருந்தது பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதன், எல்லாவற்றையும் விரும்புகிறவன், உலகத்தின் நன்மைகளுக்காய் தன் தோளை சாய்த்து கொடுக்கிறவன், உலகத்திலே வரும் சில அற்ப ஆதாயங்களுக்காய் தன்னுடைய விசுவாசத்தை கரைப்படுத்துகிறவன், தன்னுடைய அழைப்பை மறந்து விடுகிறவன்.
யாரையோ சொல்ற மாதிரி இருக்கா? அப்படி யாராவது உணர்த்தப்படுவீர்கள் என்று சொன்னால் இந்த வேளையிலே அதை ஒப்பு கொடுக்கும்படிக்கு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் சகலத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார். நீ நாம் சுமக்க தேவையில்லை, எதை நான் சுமக்க தேவையில்லை. இரண்டாவதாக இசக்கார் என்று சொன்னால் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவன். நாம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷருக்கு ஒருபோதும் அடிமைகள் ஆகாதிருங்கள் என்று சொல்லி பவுல் எச்சரிக்கிறார். நீ கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கீங்க. ரத்தம் சிந்தி கர்த்தர் உங்களை ஒரு கிரயம் கொடுத்து உங்களை மீட்டிருக்கிறார். அற்ப ஆதாயத்திற்காக உலகத்திற்கு பின்னாலே ஓட வேண்டாம். அந்த ஆரோனுடைய மார்பதக்கத்திலே 12 கற்கள் இருக்குமா. அந்த 12 கற்கள்ல இந்த ப்ளூ கலர்ல, கெம்புன்னு சொல்லுவாங்க, அது ப்ளூ கலர்ல இருக்கிற அந்த கல் தான் வந்து இசக்கார் கோத்திரத்தை குறிக்கும். அந்த ப்ளூ என்பது ஸ்கை, வானத்தை குறிக்கிறது. அது என்ன அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால், நீ உலக ஆசீர்வாதங்களுக்காக நீ உன் தோலை சாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆசீர்வாதங்களை தருகிற உன் பரத்தை நோக்கி நீ உன் கைகளை உயர்த்தும் போது நீ மனுஷனுக்கு முன்பதாக நீ கை கட்டி கொண்டு நிற்க மாட்டாய். தேவ சமூகத்திலே உயர்த்தப்பட்ட கரங்கள் ஒருபோதும் மனுஷனுக்கு முன்பதாக கையை அந்த கர்த்தர் ஒருபோதும் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. இறுதியாக மோசேயும் இந்த இசக்கார ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்கலாமா? குறித்து, செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு. இசக்காரே நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலே சந்தோஷமாயிரு. மோசே கொடுத்த அந்த ஆசீர்வாதம் இன்றளவும் அது நிலைத்து நிற்கிறது. ஒன்றுமில்லை, நீங்க ஆராதனை முடிஞ்சோன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க, மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி எதுன்னு பாருங்க. அடிச்சு பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டுன்னு வரும். வேத ஆராய்ச்சியாளர்கள் இந்த கோத்திரங்கள் எல்லாம் எங்க பின் நாட்களிலே போய் செட்டில் ஆனாங்கன்னு பார்க்கும்போது, இந்த இசக்கார் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த ஃபின்லாண்டில் தான் செட்டில் ஆனாங்களாம். அந்த தேசம்தான் இன்றளவும் உலகத்திலே மிகுந்த மகிழ்ச்சியான தேசம். நம்பர் 1 உலகத்தில் சந்தோஷமான தேசம் இந்த ஃபின்லாண்ட் தானே. ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. இங்கே இருப்பதெல்லாம் எல்லாம் எஜுகேஷன், ஹெல்த் கேர் எல்லாமே ஃப்ரீ, லோ கிரைம் ரேட். அவன் இஷ்டப்பட்டபடியே, அவன் விரும்பினபடியே கர்த்தர் அவனுக்கு வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார். எப்பொழுது உலகத்திற்காக தன்னை விற்று போடாமல் கிறிஸ்துவுக்காக தன் சிலுவை சுமப்பதற்கு தன் தோளை கொடுத்த போது அந்த தேசம் இன்றளவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்களே முடிவு பண்ணீங்க, நாம் 2 பொதிகளை சுமந்து கொண்டு செல்ல வேண்டிய கழுதையாய் இருக்க வேண்டுமா, அல்லது இயேசுவை சுமந்து கொண்டு செல்லும் கழுதையாய் இருக்க வேண்டுமா என்பதை நீங்க தான் தீர்மானிக்கணும். ஆவியானவர் உதவி செய்வாராக. அடுத்ததாக அடுத்த கோத்திரத்தை பார்க்கலாம் வேகமா. 15ஆம் அதிகாரத்திலே ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. ரூபனின் 16 வாசிங்க. 16 ஃபுல்லா வாசிங்களே. மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோ விசாரங்கள் மிகுதி. அடுத்து இந்த யுத்தம் நடக்கும்போது இந்த ரூபன் என்ன செஞ்சாரு? அங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. தெபராலும் பாராக்கும் அங்கே யுத்தத்திலே இந்த 900 இருப்புரதங்களை கொண்ட ஒரு வலிமை மிக்க ஒரு எதிரியோடு ஒரு சத்துருவோடு போராடி கொண்டிருக்கும் போது இந்த ரூபன் என்ன செய்தார்? ரூபன் நாம் என்ன செய்தோம் அப்படிதான் பார்க்கணும். ரூபன் என்று சொன்னால் சி த சன் அர்த்தமா. சன்னா அந்த சன் கிடையாது, குமாரன், SON, குமாரனை நோக்கி பார் என்று அர்த்தம். ரூபென், பென்னா சன், குமாரன் அர்த்தம். குமாரனை நோக்கி பாருன்னு சொன்னது என்னமோ ரைட்டு தான். ஆனால் அவன் குமாரனாக இயேசுவை பார்க்காம தன்னுடைய குமாரனை பார்த்து கொண்டிருந்தான். தன்னுடைய மந்தைகளின் சத்தத்தை கேட்டுக்கொண்டு தன் சகோதரர்கள் பெரும் பெரும் படையோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கையில் இங்கே ரூபன் தன்னுடைய வயல், தன்னுடைய திராட்சை தோட்டம், தன்னுடைய மந்தை, தன்னுடைய பிஸ்னஸ், தன்னுடைய குடும்ப பொறுப்பு என்று சொல்லி அவன் ஆயாசமாக இருந்து விட்டார்.
ஏன் அப்படி இருந்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு காரணம் தான். என்னாகமம் 32 வசனம் வாசிங்க. 32 ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாயிருந்தது. இதுதான் காரணம். போதும், அவனுக்கு ஆடு மாடு திரளா இருந்தது. ஆடு மாடு திரளா இருந்தது. நிறைய ஆசீர்வாதங்கள் வந்து விட்டாலும் அது சில நேரம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பின்மாற்றத்துக்கு நேராக நம்ம பலரை அழைத்து கொண்டு போகிறது. எப்போ வரைக்கும் தெரியுமா டேஞ்சர் இல்லை? எப்போ வரைக்கும் ஆபத்து இல்லை என்று சொன்னால், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்தாலும், எவ்வளவு மேன்மைகள் வந்தாலும், அத்தனை மேன்மைகள் மத்தியிலையும் உங்களால் விடுதலையோடு ஆராதிக்க முடிகிறது, விடுதலையோடு சபைக்கு வர முடிகிறது, விடுதலையோடு ஸ்தோத்தரிக்க முடிகிறது என்று சொன்னால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வாதங்கள் அதிகம் வந்தது நிமித்தமாய் நீங்க ஆராதனைக்கு வர தடைபடுதா, இல்லை ஜெபத்துக்கு வர தடைபடுதா, வேதம் வாசிப்பட தடைபடுதா? சாரி, யூ ஆர் இன் டேஞ்சர் ஜோன். டேஞ்சரான ஜோன்ல இருக்கும். மந்தைகளின் சத்தத்தை கேட்க இந்த யுத்தம் நடந்தா இதனால என்ன லாபம் நஷ்டம்? எனக்கு நிறைய பிசினஸ் இருக்கு, இந்த நேரத்தில் இவர் கூட சண்டை போட்டுட்டு இவர் கூட நான் மனஸ்தாபப்பட்டு போயிட்டேன்னா நாளைக்கு எனக்கு இந்த பிஸ்னஸ் வராதே, எனக்கு இந்த ஆர்டர் கிடைக்காதே. மந்தையின் ஒரு கமிட்டி போட்டு மந்தையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாரா ரூபன். அதில் இஆர்வி வெர்ஷன் நல்லா அருமையாக எழுதியிருக்கு. அது இங்கே இஆர்வி வெர்ஷன் போட முடியாது, நான் வாசிக்கிறேன். தொழுவங்களின் சுவர் அருகே நீ எதற்காக அமர்ந்திருக்கிறாய்? ரூபனின் துணிகரமான வீரர்கள் போரை பற்றி ஆழ்ந்து சிந்தித்தனர். அவர்கள் வீட்டில் அமர்ந்து மந்தைகளுக்காய் இசைத்த இசையை கேட்டுக்கொண்டிருந்தார்களாம். யுத்தம் நடக்குது, இவன் வீட்டில் உட்காந்து மந்தைகளுக்காய் இசைத்த இசையை கேட்டுக்கொண்டிருந்தான். அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா, அங்கே சண்டை நடக்குது, இவன் வீட்டில் உட்காந்து டிவியை ஆன் பண்ணி கார்ட்டூன் சேனல் பார்த்துக்கிட்டு இருந்தான. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? யாருமே பார்க்கலையா? சின்ன பிள்ளைல நான் பார்த்தேன். அங்கே 9 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னால் எப்படியாவது எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு போய் அந்த ஹீமேன், அந்த மாஸ்டர்ஸ், இந்த பேட்மேன், இந்த ஸ்பைடர் மேன்லாம் பார்த்தவங்க தான் நான் இன்னைக்கு நல்ல பிள்ளை மாதிரி பிரசங்கம் பண்ணுறேன் பாருங்க. மந்தைகளுக்காய் இசைத்த இசையை கேட்டுக்கொண்டு இந்த நாட்களிலேயும் இந்த விசுவாச ஓட்டத்திலே நாம் ஓடக்கூடாதபடிக்கு அநேக சத்தங்கள் எழும்புகின்றன. அநேக சத்தம். வியாதி, உன் குடும்பத்தில் வேதனை, சொந்த பந்தங்கள்னால் வருகிற பிரச்சனை, குடும்பத்தில் பிள்ளைகளால் வருகிற பிரச்சனை, இது ப்ராப்ளம், அது ப்ராப்ளம், உன்னால் போய் ஜெபிக்க முடியாது, உன்னால் போக முடியாது, இந்த யோர்தானை கடக்க முடியாது, செங்கடலை கடக்க முடியாது, எரிகோவை உடைக்க முடியாது. சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த சத்தத்தோட வால்யூம்லாம் கொஞ்சம் குறைங்க. இந்த சத்தத்துடைய வால்யூம், மந்தைகளுடைய சத்தத்துடைய வால்யூம் குறையும் போது தான் கர்த்தருடைய அமர்ந்த மெல்லிய சத்தம் நம் காதுகளிலே கேட்கும். ஹல்லேலூயா. அடுத்ததாக கீலேயாத் மனுஷர். இந்த கீலேயாத் மனுஷர்லாம் கெஸ்ட், அவங்க சர்ச்சுக்கு வருவாங்க போவாங்க, அவங்கள பற்றி பேச வேணாம். தான், அடுத்ததாக தான், அதை வாசிக்கலாமா? தான் மனுஷர் கப்பல்களில் தங்கியிருந்தது என்ன? தான் மனுஷர் கப்பல்களில் தங்கியிருந்தது என்ன? இந்த தான் தங்கியிருந்த கப்பல் அது ஒரு போர்க்கப்பலாக இருந்தாலும் பரவாயில்ல, யுத்தத்திற்கு உதவியா இருந்திருக்கும். ஆனா இது வியாபார கப்பல், இது ஒரு சொகுசு கப்பல். இந்த காலகட்டங்களிலே சபை ஒரு போர்க்கப்பலை போல தான் இருக்கணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். ஆனால் பல சபைகள் இந்த நாட்களிலே அது வியாபார கப்பலாயும் சொகுசு கப்பலாயும் மாறிவிட்டது. நாம போர்க்கப்பலில் தான் இருக்கோம்னு சொல்றவங்க மட்டும் கையத்துக்கு ஆண்டவர் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். போர்க்கப்பலில் இருக்கீங்களா இல்லை வேற கப்பலில் இருக்கீங்களா? போர்க்கப்பலில் இருக்கோம்னு சொல்றவங்க மேலே இருக்கணும்னு சேர்த்து கேட்குறேன். போர்க்கப்பலில் தான் இருக்கோம், எந்த யுத்தத்தையும் சமாளிப்போம், சத்துரு தொடுக்கிற எந்த ஆயுதத்தையும் நாங்கள் வாய்க்காதே போக பண்ணுவோம். ஹல்லேலூயா. சத்தம் பத்தாது, இன்னும் உங்களுக்கு ட்ரைனிங் தேவை. ஓகே, இவர்களின் சகோதரர்கள் அங்கே யாபீனோட யுத்தம் பண்ணி கொண்டிருக்காங்க. இவர்கள் போட்டில் உட்காந்துட்டு வியாபாரத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏனென்று சொன்னால் இந்த யோப்பா பட்டணம்
யோப்பா துறைமுகம் இவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. அந்த யோப்பா என்பது ஒரு பெரிய பிஸ்னஸ் சென்டர். அந்த யோப்பா துறைமுகத்தின் மூலமாக தான் சாலமோன் தேவாலயத்தை கட்டும்போது அதற்கான கேதுரு மரங்கள் எல்லாம் அந்த யோப்பா துறைமுகத்தின் வழியாக தான் கொண்டு வரப்பட்டது. அதே போல அந்த செருபாபேல் ஆலயத்தை சரிபார்த்து பழுது பார்க்கும்போது அங்கேயும் அந்த கேதுரு மரங்கள் எல்லாம் இந்த யோப்பா பட்டணத்தின் வழியாக துறைமுகத்தின் வழியாகத்தான் கொண்டு வரப்பட்டது. யோனா ஓடி போனார் பார்த்தீங்களா, நினிவேக்கு போகாம தர்ஷீஸுக்கு ஓடி போனார்ல, அதுவும் இந்த யோப்பா அதிலிருந்து தான். ஒரு ரொம்ப ஃபேமஸ் பேர் போன நல்ல கமர்ஷியல் சென்டர், நல்ல எப்படி சொல்லணும், நம்ம கொச்சின் ஹார்பர் மாதிரி நல்ல ஒரு வியாபார ஸ்தலம், வெரி பிஸி. அது மாத்திரம் அல்ல, அந்த தான் அந்த ஏரியா அவன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த எல்லை, அந்த எல்லைகளுக்குள்ளே தான் அந்த யாபீனுடைய எல்லையும் இருக்கான். யுத்தம் செய்யறான் சத்ரு, அவனுடைய எல்லையும் இந்த தானுடைய எல்லைகளுக்குள்ளே தான் இருந்திருந்தது. ஒருவேளை இந்த தான் மனசு வச்சிருந்தா, நல்ல ஒரு வியாபாரம் பண்றான், நல்ல பேர் போனவன், நல்ல அவனுக்கு பேர் இருக்கு, நல்ல அவன் வார்த்தைக்கு செல்வாக்கு இருக்கு, இவைகளெல்லாம் இருந்த போதும் அதை பயன்படுத்தி சத்துருவுக்கு விரோதமாக யுத்தம் செய்யாம அல்லது இந்த போரை தடுத்து நிறுத்தாம அவன் கரைக்கே வந்திருக்க முடியாது. படகை அப்படியே யுத்தத்தை அங்கேயே க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை செய்ய தவறிவிட்டான். சகோதரர்கள்லாம் யுத்தத்திற்கு போகும்போது இவன் வேலை உண்டு, தான் வியாபாரம் உண்டு அப்படின்னு தான் இருப்பான். ஆனால் இப்போ இந்த தானுடைய குணம் என்ன தெரியுமா, எல்லாம் முடிஞ்சு வெற்றின்னு வந்தப்புறம் ஓடி வந்து முன்னால் நிறுவான. எல்லாம் முடிஞ்சு யுத்தத்தில் வெற்றின்னு சத்தம் முழக்கம் அந்த அந்த எக்காலம் ஊதுவாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து முன்னால் நின்றுக்குருவான. முன்னால் நின்று நானும் இதில் ஒரு பங்கு அப்படின்னு காட்டுவான். அதே போல வேத ஆராய்ச்சியாளர்கள் பிற்காலத்தில் இந்த தான் கோத்திரம் எங்கே போய் செட்டில் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போன இடத்துல எல்லாம் அவனுடைய ஃபுட் மார்க் வச்சுட்டு தான் போயிருக்கான். ஸ்வீடன், இந்த டான் வரும் பாருங்க, ஸ்வீடன், டென்மார்க், ஹிண்டன்பர்க், இந்த டென் வந்தாலும் அது டான் தான். இப்போ பார்த்தீங்களா, இந்த புராதன கோட்டைகள், இந்த பெரிய பெரிய கோட்டை, அந்த இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்க்கு போகும்போது நம்ம வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு கல் எடுத்து அதை பேரை செதுக்குவான். அப்படியே பார்த்துருக்கீங்களா, என்னமோ இவன் தான் அந்த கோட்டையை கட்டின மாதிரி ஒரு ஹார்ட் ஒன்று வரைஞ்சி அதுக்குள்ளே ஒரு ஆரோ வர விடுவான். அந்த பழக்கம் உள்ளவன் தான் அந்த தான். எங்கே போனாலும் தன்னுடைய பேர் இருக்கணும், என்னுடைய பேர் தான் மேலே வரணும் என்று சொல்லி தன்னுடைய காரியத்தை தான் முதலாவது பிரத்யேகப்படுத்துவான். ஆனால் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட போது எலிசா என்ன தெரியுமா செய்தார், எல்லாருக்கும் தெரியும். தன்னுடைய ஏறு மாடுகளையும் ஏரின் மரமூட்டுகளால் அவற்றின் இறைச்சியும் சமைச்சு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் அந்த ஊழியத்துக்கு வந்தார். வியாபாரம்னு போகல, எல்லாவற்றையும் விட்டு தான் இங்கே ஊழியக்காரர்களாக வந்திருக்காங்க. எல்லாவற்றையும் விட்டு தன்னை பின் செல்லாதவன் அவருடைய சீஷராக இருக்க முடியாது. அவருக்காக எல்லாவற்றையும் விட்டு வர சொல்லவில்லை. எதையாவது இதுவரை விட்டீர்களா அல்லது கர்த்தர் விட சொன்னால் அதை விட நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்று தான் இந்த நாளில் ஆவியானவர் சபையை பார்த்து கேட்கிறார். இதுவரை விடவில்லை என்று சொன்னால், கர்த்தர் அந்த காரியத்தை விட சொன்னால் அதை விட நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? லோத்தின் மனைவி இதே போல விட மனதில்லாமல் இருந்ததுனால தான் அவர்கள் திரும்பி பார்த்து கல் தூணாய் மாறினார்கள். இல்லையா? இல்லையா தப்பா? நீங்க அலர்ட்டா இருக்கீங்கன்னு செக் பண்றேன். அவர் திரும்பி பார்த்து மரத்தூணாய் மாறினார்கள், இரும்பு தூணாய் மாறினார்கள். அப்படி போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு? உப்பு தூணாய் மாறினார். ஏன் இரும்பு தூணா மாறல? ஏன் மரத்தூணா மாறல? ஏன்னா சோதோம் கோமோர பட்டணத்தில் அங்கே நடந்த பிஸ்னஸ் எல்லாம் உப்பு பிஸ்னஸ் தான். அந்த சவக்கடல் பகுதி அங்கே தான் இருக்கு. அங்கே உப்பு வியாபாரம் தான் டாப். அந்த உப்புல வியாபாரம் பண்ணியே வீடு வாசல் கார் பங்களா எல்லாம் வாங்கிட்டாங்க. ஆண்டவர் இந்த தேசத்தை விட்டு ஓடு, இதை அழிக்க போறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா திரும்பி பார்க்காம ஓடுன்ட்டாரு. சொல்லும்போது அவங்க போகும்போது ஐயோ எல்லாம் போச்சு,
உப்புனால வந்துச்சுல, ஐயோ உப்பெல்லாம் போச்சே, ஐயோ என் வீடு போச்சே, எல்லாம் அவங்க சிந்தையிலெல்லாம் அந்த பிஸ்னஸ் தான் மைண்டில் இருந்துச்சு. என்ன உப்பு, ஐயோ உப்பு போச்சே உப்பு போச்சே உப்பு போச்சேன்னு சொல்லி திரும்பி பார்த்து அந்த உப்பாவே மாறிட்டாங்க. தாவீது ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகிற நாட்களில் அவன் யுத்தத்திற்கு போகாமல் உப்பரிகையின் மேலே உலாவினதினாலே ஒரு பாவம் செய்து போனான். தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாயிருந்த போதிலும் ஒரே ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில பிளாக் மார்க்கா மாறிடுச்சு பாருங்க. 1 ராஜாக்கள் 15:5. 1 ராஜாக்கள் 15:5. தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர, உரியாவின் சந்ததி ஒன்று தவிர, ஆண்டவர் அங்க வச்சுதார பாருங்க மார்க், ஒன்று தவிர. ஒரு ஒயிட் ஷர்ட்ல, ஃபுல் ஒயிட் ஷர்ட்ல லேசா இன்கு பட்டா இங்க பிரதர் வந்து, பிரதர் ஷர்ட் அருமையா இருக்குன்னு சொல்லுவாரா, இல்லை என்னங்க இந்த சின்னோண்டு இங்க் இருக்குன்னு சொல்லுவாரா? கரைபடாதபடி தங்கள் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிற அநேகர் சர்தை சபையில் இருந்தார்கள். தங்கள் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாத பலர். இந்த நாட்களில் அதே போல தங்கள் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாதபடிக்கு தானை போல வியாபாரம் வீடு வாசல் என்று சுயநலமாய் வாழாமல் கிறிஸ்துவுக்காய் பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க சகோதரர்கள் கூட இணைந்து யுத்தம் செய்ய கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆசேர், வாசிங்க. ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்திருந்தார்கள். ஆசேர் மனுஷர் இவங்க கொஞ்சம் டிஃபரெண்டான ஆளு. அங்க யுத்தம் நடக்குது, இவங்க என்ன பண்றாங்க? கடற்கரையிலே தங்கள் கூடாக்களிலே தங்கி தாபரித்தார்கள். நல்லா ஜஸ்ட் மேட்ச் பண்ணி பாருங்க. அங்க யுத்தம் பயங்கரமா நடந்துக்கிட்டு இருக்கு. உங்க கடற்கரையில பீச்சில் ஒரு நல்ல ஒரு கொடையை போட்டு பார்த்துருக்கீங்களா? இந்த ஃபாரினர்ஸ்லாம் வந்தாங்கன்னா இந்த பீச்சில் அப்படியே ஒரு சேர் போட்டு மேலே ஒரு கூடை இருக்கும் பார்த்தீங்களா, அதில் படுத்துக்கிட்டு சுகமாக தூங்குவாங்க பார்த்தீங்களா? அது போல இலைப்பாரி கொண்டிருந்தான். அங்கே அவங்க சகோதரர்லாம் போராடிக்கிட்டு இருக்கான். தேசத்திற்காய் திறப்பில் இருக்கிறான், கண்ணீர் சிந்துறான். அங்கே அழுகிற கூட்டம். ஆனால் இவன் இங்கே அள்ளிகிற கூட்டத்தோட உட்கார்ந்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு நல்ல உல்லாசமாய் படுத்துக்கொண்டு தூங்குறான் பாருங்க. தேவனுடைய ஊழியக்காரருக்கு there should be no rest. ரெஸ்டே கிடையாது. மெடிக்கல் சர்வீசஸ் போல, போலீஸ் சர்வீஸ் போல, மிலிட்ரி சர்வீஸ் போல 24/7 சர்வீஸ் தான். இதுக்கு ரிட்டையர்மெண்ட்டும் கிடையாது, ரெஸ்ட்டும் கிடையாது. தேவனுடைய மனிதர்களுக்கு, ஜனங்களுக்கு இளைப்பாறும் காலம் இனி வருகிறதா இருக்கிறது. இப்பொழுது இல்லை, இனிதான் வரும். அவர் தருகிற இளைப்பாறுதல். மார்க்கு சுவிசேஷத்தை வாசிக்கும் போது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 3 வருஷம் ஊழியத்தில் எப்படி ஓடிக்கொண்டே இருந்தார் என்பதை நம்ம வாசிக்க முடிகிறது. இதை செய்த உடனே, இதை செய்த உடனே, இதை செய்த உடனே, உடனே 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 என்று ஓடிக்கொண்டே இருப்பார். போதகர் ஒரு கேள்வி கூட கேட்டாங்க, அப்போ இதில் எத்தனை உடனே இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. யாராவது பார்த்தீங்களா? பார்க்காட்டி இன்னைக்கு போய் பாருங்க, எத்தனை தடவை உடனே உடனேன்ற வார்த்தை வருது. உடனே உடனே உடனே. அவர் சொல்லுகிறார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கவே இடமில்லை. ரெஸ்ட்லெஸ், ஓடிக்கொண்டே இருந்தார். ஏனென்றால் அவர் தலை சாய்க்க தெரிந்து கொண்ட இடம் அந்த கல்வாரி சிலுவை தான். உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காக அவர் தலையை சாய்த்து ஜீவனை விட்டார் என்று எழுதியிருக்கிறது. ஜீவனை விட்ட பிறகுதான் தலை சாயும். உலக மனுஷன் சொல்லுவாங்கல்ல, மண்டையை போட்டுட்டாரு, உயிர் போனாதான் தலை கீழே வரும். ஜீவனை விட்டு தலையை சாய்க்கவில்லை, அவர் தலையை சாய்த்து ஜீவனை கொடுத்தார். தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறும் காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அதுவரைக்கும் நாம் ஓடிக்கொண்டே இருப்பதற்கான பலனையும் கிருபையும் கர்த்தர் நம் அனைவருக்கும் தருவாராக. எந்த ஒரு காரியமும் இந்த ஓட்டத்தை தடை செய்யாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பாராக. இறுதியாக
செபுலோன் நப்தலி. வாசிங்க. செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். இந்த ரெண்டு பேரை தான் கூட்டிட்டு தெபொராலும் பாராக்கும் ஆரம்பத்தில் நீங்க துவக்கத்துல பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனத்தை வாசிங்க. 4:9 வாசிங்க. 4:6 வாசிங்க. அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு. அவ்வளவுதான். நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும், இவர்கள் கோத்திரத்திலே சிறியவர்களாயிருந்தாலும் போர்க்கணத்து முனையிலே தங்கள் உயிரையும் எண்ணாமல் மரணத்திற்கு துணிந்து நின்றவர்கள். எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி, எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, எந்த ஜீவனே போனாலும் சரி, நான் இயேசுவுக்காய் ஏதாவது செய்ய வேண்டும், இந்த யுத்தத்திலே நான் வெற்றி பெற்றே ஆக வேண்டும், என் சகோதரர்களோடு நான் தோள் கொடுத்து நிற்க வேண்டும், இந்த யுத்தத்திலே ஆரோனை போல ஊரை போல ஆசாரியனுடைய கரங்களை பலப்படுத்துகிறவர்களால் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தங்கள் உயிரையும் பாராமல் இந்த யுத்தத்திலே துணிந்து நின்றார்கள். தாவீதுடைய பராக்கிரமசாலிகளிலே 2 பேர் இருந்தாங்களாம். தாவீதுக்கு பெத்லஹேமில் இருக்கிற ஒளிமுக வாசலிலே இருக்கிற ஒரு கிணற்றின் தண்ணீரின் மேலே அவனுக்கு வாஞ்சை ஏற்பட்டது, தாகம் ஏற்பட்டது. அந்த தண்ணீரை யார் கொண்டு வருவார் என்று சொல்லி அவன் ஏக்கத்தோடே கேட்டபோது 2 பராக்கிரமசாலிகள் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த பெலிஸ்தருடைய பாளையத்திற்குள்ளே போய் அந்த கிணற்று தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து தாவீதின் கரத்திலே வந்து கொடுத்தார்களாம். எப்படி போனா, எப்படி இறங்கினா, எப்படி வந்தானே தெரியாது. அதை பத்தி டீட்டெயில் எழுதவே இல்லை. உயிரையும் பாராமல். அதே போலதான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே அவர் சொன்னார். பசியோடு தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்து தாகத்தோடே கர்த்தர் முடித்தார். தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் எப்பொழுதும் நம்ம காதுகளில் கேட்க வேண்டும். அவருடைய தாகத்தை எது தெரியுமா தீர்க்கும்? அந்த சத்ருவின் பிடியில் இருக்கிற அந்த ஒளிமுக வாசலில் இருக்கிற அந்த கிணற்றின் தண்ணீர், அதாவது சத்ரு தன் பிடியிலே வைத்திருக்கிற அந்த ஆத்துமாக்களை கொண்டு வந்து தேவ சமூகத்திலே, ராஜாவின் சமூகத்திலே கொடுக்கும்போது தான் அவருடைய தாகம் தீரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் துணிந்து செய்ய ஆயத்தமா இருக்கீங்க? தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் இந்த செபுலோன் நப்தலியை போல ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்காய் நமக்கு கொடுக்க வேண்டும். பவுல் சொல்கிறார், என் பிராணனையும் அருமையாக எண்ணேன். பிராணனை எண்ணவில்லை. எப்பாப்பிராத்து அவன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்திற்காய் மரணத்திற்கு சமீபமாய் இருந்தான். மரணத்திற்கு சமீபமாய். மீன் வாசலை கட்டும்போது தெக்கோவா ஊரின் பிரபுக்கள் தங்கள் ஆண்டவனுக்கு வேலைக்கு தங்கள் கழுத்தை ஒப்பு கொடுக்கவில்லை. ஆலய பணி நடக்கும்போது தெக்கோவாவின் பிரபுக்கள் தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை, ஓடி போனாங்க. கட்டி முடிச்சப்பறம் எல்லாம் சேர்ந்து வந்துட்டாங்க. இந்த யுத்தத்திலே தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த யுத்தத்திலே நின்றபோது நடந்தது என்ன தெரியுமா? நடந்தது என்ன தெரியுமா? வாசிங்க 20ஆம் வசனம், 5:20 முடிக்கலாம். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசேராவோட யுத்தம் பண்ணின. அவ்வளவுதான். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாகுது. நீங்க தைரியமா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்களேன். தைரியமா தன் உயிரையும் பொருட்படுத்தாம கர்த்தருக்காய் ஒரு ஸ்டெப் முன்னால் எடுத்து வைங்க. வான சேனைகள் உங்களுக்காய் யுத்தம் செய்ய கர்த்தர் கட்டளையிடுவார். வானத்தின் சேனைகள், அது ERV-ல ரொம்ப அருமையா போட்டிருக்கும். வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் போரிட்டன, அவைகள் வான வீதியிலிருந்து சிசராவோடே கூட போர் செய்தன. நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. இந்த யுத்தத்திலே உங்களோடு கூட போர் செய்வதற்கு அந்த வான சேனைகளே இறங்கி வரும். ஹல்லேலூயா. அவ்வளவுதான் சத்தமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே போல ஒரு போராட்டம்னு சொல்லிட்டே இருக்கேன். யுத்தம் என்று சொன்னால் நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரம் அல்ல, அதாவது உலகத்தில் இருக்கிற மனுஷரோடு கூட மாத்திரம் யுத்தம் அல்ல, சகல துரைத்தனங்களோடும் சகல அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளின் ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்திலே நாம் எந்த குரூப்ல இருக்க போறோம்? ரூபன் குரூப்ல இருக்க போறோமா, இல்லை இசக்கார் குரூப்ல இருக்க போறோமா, இல்லை பென்யமின் கோத்திரத்தில் இருக்க போறோமா,
எப்ராஹிம் கோத்திரத்தில் இருக்க போகிறோமா, அல்லது தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் யுத்த முனையிலே நின்ற செபுலோன் நப்தலியை போல நாம் கர்த்தருக்காய் எழுந்து நிற்க போகிறோமா? ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள்.